ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வாக்கியங்களை தான் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி 25 டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ இடையில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கும். ஸோ என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, நான் முயற்சி செய்கிறேன். நான் முயற்சி செய்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் ட்ரையிங். ஐ எம் ட்ரையிங். நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு ஏதாவது தேவையா? நம்ம கேட்பலாங்க, உங்களுக்கு ஏதாவது தேவையா? டு யூ நீட் எனிதிங்? டு யூ நீட் எனிதிங்? நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு என்ன வேண்டும்? நம்ம கேட்பலாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? வாட் டு யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட்? நெக்ஸ்ட் ஒன். இது அதிக நேரம் எடுத்துக்காது. நம்ம சொல்லலாங்க, இது அதிக நேரம் எடுத்துக்காது. இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? இட் வில் நாட் டேக் மச் டைம். இட் வில் நாட் டேக் மச் டைம். நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் இங்கே எவ்வளோ காலம் வேலை செய்கிறீர்கள்? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர்? ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர்? நெக்ஸ்ட் இயர். நான் நிச்சயமாக வருவேன். நான் சொல்லுவேன்லாங்க, நான் நிச்சயமாக வருவேன். இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? ஐ வில் கம் ஃபார் ஷுவர். ஐ வில் கம் ஃபார் ஷுவர். நெக்ஸ்ட் ஒன். என்னை பின்தொடர். நம்ம சொல்லுவேன்லாங்க, என் பின்னாடி வாங்க. இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? ஃபாலோ மீ. ஃபாலோ மீ. நெக்ஸ்ட் ஒன். இது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. இது எந்த வித்தியாசம் ஏற்படுத்தாது. இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? இட் டஸ் நாட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். இட் டஸ் நாட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன். கூடிய விரைவில். நம்ம சொல்லலாங்க, கூடிய விரைவில். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? as soon as possible. as soon as possible. நெக்ஸ்ட் ஒன். இது உங்களுடையது. நம்ம சொல்லலாங்க, இது உங்களுடையது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் டு யூ. நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் என் நேரத்தை வீணடிக்கிறீர்கள். நீ என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்ட. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஆர் வேஸ்டிங் மை டைம். யூ ஆர் வேஸ்டிங் மை டைம். நெக்ஸ்ட் ஒன். அது எனக்கு நினைவூட்டுங்கள். அதை என்னை ஞாபகப்படுத்து. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரிமைண்ட் மீ ஆஃப் இட். ரிமைண்ட் மீ ஆஃப் இட். நெக்ஸ்ட் ஒன். நான் இன்று கொஞ்சம் தாமதமாக இருந்தேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ woke up a little late today. I woke up a little late today. நெக்ஸ்ட் ஒன். அடுத்த முறை சந்திப்போம். நம்ம சொல்லலாங்க, அடுத்த முறை சந்திப்போம். இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? see you next time. see you next time. நெக்ஸ்ட் ஒன். நீ என்ன யோசிக்கிறாய்? நம்ம கேட்பலாங்க, நீ என்ன யோசிக்கிறாய்? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? what are you thinking? what are you thinking? இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். என்ன நடந்தது? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்கள் தாங்க காமெண்ட் செக்ஷன் சொல்லணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன். இது எவ்வளோ நேரம் எடுக்கும்? இது எவ்வளோ நேரம் எடுக்கும்? இது எப்படி சொல்லலாம்னா, ஹவு மச் டைம் வில் இட் டேக்? ஹவு மச் டைம் வில் இட் டேக்? நெக்ஸ்ட் ஒன். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நம்ம சொல்லலாங்க, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இது எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் தட். ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் தட். நெக்ஸ்ட் ஒன். ரயில் நிலையம் எங்கே உள்ளது? ரயில் நிலையம் எங்கே உள்ளது? இது எப்படி சொல்லலாம்னா, வேர் இஸ் த ட்ரெயின் ஸ்டேஷன்? வேர் இஸ் த ட்ரெயின் ஸ்டேஷன்? நெக்ஸ்ட் ஒன். எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. அது எப்படி சொல்லலாம்னா, நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன். உங்கள் வயது என்ன? உங்கள் வயது என்ன? இது எப்படி சொல்லலாம்னா, ஹவு ஓல்ட் ஆர் யூ? ஹவு ஓல்ட் ஆர் யூ? நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் மிகவும் புத்திசாலி. நீங்கள் மிகவும் புத்திசாலி. இது எப்படி சொல்லலாம்னா, யூ ஆர் வெரி ஸ்மார்ட். யூ ஆர் வெரி ஸ்மார்ட். நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் மிக கனிவானவர். நீங்கள் மிக கனிவானவர். இது எப்படி சொல்லலாம்னா, யூ ஆர் வெரி நைஸ். யூ ஆர் வெரி நைஸ். நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? யூ ஆர் பியூட்டிஃபுல். யூ ஆர் பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் ஒன். ஆம், உண்மையில். நம்ம சொல்லலாங்க, உண்மையில். இது எப்படி சொல்லலாம்னா, எஸ் ரியலி. எஸ் ரியலி. நெக்ஸ்ட் ஒன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். பஸ் நிறுத்தம் எங்கே? இது எப்படி இங்கிலீஷ் வரும்? நீங்கள் தாங்க காமெண்ட் செக்ஷன் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்கணும். ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.